ரமேஷ் சார், உங்க ரீஜன்ல ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? டிமாண்ட் எப்படி இருக்காங்க? கோயம்புத்தூர், திருப்பூர், சங்ககிரி அண்ட் என்டையர் கேரளா. உங்களுக்கு வந்து 10 and 12 வீல் வந்து மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் வராங்க, ஆன்லைன் லாஜிஸ்டிக்ஸில் வராங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அவங்களாம் வந்து அவங்களாம் வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்லி வாடகை வாங்கிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. பட் இப்போ தான் கொஞ்சம் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவ் டிமாண்ட் எப்படி இருந்துச்சு சார்? எஸ், இந்த 2026 ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம 2025லலாம் வந்து ஜான்லலாம் வந்து அந்த அளவுக்கு ஆகலை. பட் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீஜன் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த 2026 தான் 80 ஆர்டர்ஸ் இன் எ வீக். சங்ககிரி வந்து இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து கமர்ஷியல்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதில் சங்ககிரி வந்து மேஜர் ரோல் பிளே. Hi Ramesh sir, how are you? Yes, I am doing great. Which zones are you seeing now? Actually, I am handling South 3 region, which is Coimbatore and Salem and entire Kerala. Ramesh sir, உங்க ரீஜன்ல ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? டிமாண்ட் எப்படி இருக்காங்க? So, Coimbatore, திருப்பூர், சங்ககிரி அண்ட் என்டையர் கேரளா. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நிறைய ட்ரக்ஸ் வந்து லோட் ஆகிற ஹாட்ஸ்பாட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அங்கே நிறைய பம்ப்ஸ், மோட்டார்ஸ், இன்ஜினியர் ப்ராடக்ட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய லோட்ஸ் ஆகும். தென் வந்து உங்களுக்கு டெக்டைல்ஸு அதெல்லாமே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறைய மூவ் ஆகும். ஸோ பை த ரோடு வந்து உங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரோடு அண்டு ரயில் அண்டு ஏர்போர்ட், ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கனெக்டிவிட்டியில். ஸோ கோயம்புத்தூர் வந்து நிறைய லோட்ஸ் ஆகும் கோயம்புத்தூரில். கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்கு? இப்போ உங்களுக்கு வந்து செட்டிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து வாக்கோரோ மெட்டீரியல்ஸ், சாம்சங், எல்ஜி அங்கேருந்து அதெல்லாம் உங்களுக்கு லோட் ஆகும். மலுமிச்சம்பட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து அப்போலோ டயர்ஸ் வந்து நிறைய லோட் ஆகும். ப்ராமினன்ஸ் கம்பெனிலேருந்து நிறைய லோட் ஆகும். தென்னம்பாளையம்னா உங்களுக்கு வந்து பெப்ஸ் லோட் ஆகும். அவினாசினா வந்து உங்களுக்கு ரயில்வே மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அங்கேருந்து நிறைய லோட் ஆகும். சேலம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்ஸ், அந்த யூனிபிக் பிஸ்கட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து லோட் ஆகும். ஈரோடுனா சன்ராஜா. சங்ககிரி வந்து ஃபேமஸ் ஃபார் லாரி பிஸ்னஸ். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபேமிலிஸ் டிபெண்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ட்ரக்ஸ்லாம் வந்து பாடி கட்டுவாங்க. நிறைய செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ் அதிகம். எஸ், செகண்ட் ஹேண்ட் ட்ரக்ஸ் வந்து அங்கே அதிகம். அதே மாதிரி நிறைய லாரி ஓனர் அசோசியேஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து அசோசியேஷன்ஸில் வந்து நீங்கள் டீசல் அடிக்கும்போது உங்களுக்கு சார்ஜஸும் ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு சங்ககிரி வந்து இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து கமர்ஷியல்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதில் சங்ககிரி வந்து மேஜர் ரோல்ஸ் பிளே. டீசல் ரேட் எப்படி கம்மின்னு சொல்கிறீங்க? ஸோ உங்களுக்கு அசோசியேஷன் பங்க்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டீசல் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லைக் வந்து ₹1 அண்ட் அபோவ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் பெர் லிட்டருக்கு. ஸோ சங்ககிரி வந்து உங்களுக்கு ஃபேமஸ் ஃபார் ட்ரக் பிஸ்னஸ் அண்ட் கேரளா. ஸோ கேரளா வந்து கன்சப்ஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய கூட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தான் நிறைய மூவ் ஆகும். த்ரூ கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல் இந்த ஏரியாவிலேருந்து தான் உங்களுக்கு வந்து நிறையா கேரளாவுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ கேரளாவில் லோட் ஆகிற மெட்டீரியல் என்ன அதிகமாக? கேரளாவில் வந்து உங்களுக்கு லைக் எசென்சியல் ஐட்டம்ஸ் வந்து நிறையா ஆகும். அப்போலோ டயர்ஸ் வந்து லோட் ஆகும். அண்டு மசாலா ஐட்டம்ஸ் வந்து நிறையா லோட் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து அங்கே ஃபேமஸ். உங்களுக்கு வந்து நிறைய வந்து கார்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸும் வந்து 2 போர்ட்டுக்கு போகுது. ஒன்று வந்து சென்னை போர்ட்டு, தென் வந்து கொச்சின் போர்ட். ஸோ உங்களுக்கு திருப்பூர்லேருந்து கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேரளாவுக்கு மூவ் ஆகும். என்ன ட்ரக் டிமாண்ட் இருக்கும் சார் அங்கே? ஸோ கண்டெய்னர்ஸ் அண்ட் ட்ரைலர் ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய லோட் ஆகும். கார்மெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைலர் ட்ரக்ஸ் நிறைய லோட் ஆகும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரளா போர்ட்டுக்கு போகும். என்ன ட்ரக்குக்கு டிமாண்ட் அதிகம்? ஆக்சுவலி கண்டெய்னர்ஸா. ஸோ உங்களுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் வந்து அதிகமாக லோட்ஸ் ஆகும். இப்போ நம்ம கண்டெய்னர்ஸ்னால நிறைய 20 feet நிறைய லோட் ஆகும். தென் வந்து உங்களுக்கு ஓப்பன் பாடிஸும் வந்து நிறையா சவுத் மார்க்கெட்டில் வந்து நிறையா 10 and 12 வீல்லாம் வந்து அங்கேருந்து நிறைய லோட் ஆகும்.
டிமாண்ட் எப்படி இருக்கு சார் 10 and 12 ஸோ 14 வீலுக்கு? லாஸ்ட் குவார்ட்டர் வந்து உங்களுக்கு டிமாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் இந்த 2026 வந்து நல்லாவே நிறைய கூட்ஸ்லாம் வந்து நிறைய மூவ் ஆனிச்சு. ஏன் சொல்கிறேன்னா ஆக்சுவலி வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஹையஸ்ட் ஆர்டர் இன் 2026. ஓகே. இன்னும் அந்த பொங்கல் டைமில் வந்து நிறைய லோட்ஸ் ஆனிச்சு. மேஜராக நமக்கு பொங்கல் டைம்னாலே வந்து நிறைய பார்ட்னர்ஸ் நிறைய ட்ரக் ஓனர்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. 2026 வந்து நிறைய கூட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆனிச்சு. இயர் ஸ்டார்ட்ன்றனால நிறைய கூட்ஸ் வந்து மூவ் ஆனதுனால எங்களால் ஹையஸ்ட் நம்பரும் பண்ண முடிஞ்சு, ஹையஸ்ட் ஆர்டர் கனெக்ட் பண்ண முடிஞ்சு கோயம்புத்தூரில். நம்மளால அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சுச்சா 10, 12, 14 வீலுக்கு? நம்மகிட்ட அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்கா? எஸ், நமக்கு வெஹிக்கிள் அவைலபிலிட்டி வந்து இங்கே சவுத் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு டிமாண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். பட் கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும். பிகாஸ் அவங்க அடாப்ட் ஆக இப்போ தான் நம்ம வந்து நிறைய 10 and 12 வீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் மார்க்கெட்டில் வரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் அந்த சின்ன சின்ன புரோக்கர்ஸ்லாம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் வந்து அவங்ககிட்ட தான் வந்து அதிகமாக வந்து 10 and 12 வீல்ஸ் வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 10 and 12 வீல் வந்து மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் வராங்க, ஆன்லைன் லாஜிஸ்டிக்ஸில் வராங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அவங்களாம் வந்து அவங்களாம் வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்லி வாடகை வாங்கிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. பட் இப்போ தான் கொஞ்சம் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எந்த ட்ரக்குக்கு வந்து ரேட் நல்லா இருக்கு? 10, 12, 14, 12 வீல் வந்து நல்ல ரேட் இருக்கும். நீங்கள் 10 and 12 வீல் வந்து டன் பெர் ரேட். அதனால வந்து உங்களுக்கு சென்னை பெங்களூர்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கும். ஃபெஸ்டிவ் டிமாண்ட் எப்படி இருந்துச்சு சார்? ஃபெஸ்டிவல் டிமாண்ட் எஸ், இந்த 2026 ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம 2025லலாம் வந்து ஜான்லலாம் வந்து அந்த அளவுக்கு ஆகலை. பட் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீஜன் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த 2026 தான். ஆல்மோஸ்ட் வந்து 580 ஆர்டர்ஸ் இன் எ வீக். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருக்கு? கோயம்புத்தூர்ல வந்து ரேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட் தான். ஓகே. ஸோ அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகலை. ரேட்ஸ் எல்லாமே வந்து முன்னே என்ன இருந்துச்சோ அதே ரேட்ஸ் தான் இப்பயுமே போயிட்டு இருக்குது. மந்த் ஸ்டார்டிங்லேயும் மந்த் எண்ட்லேயும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சுவலி உங்களுக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய லோட்ஸ் ஆகாது. லோட்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். பட் லாஸ்ட் 2 வீக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்போ ஏன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல வந்து அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆடிட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்ஸ் இதெல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹையாகவே லோட் ஆகும். இந்த இயர் ஃபைனான்ஷியல் இயர் க்ளோசிங்ல நம்மளுக்கு டிமாண்ட் எப்படி இருக்கு? மார்ச் வந்து உங்களுக்கு நல்லாவே, ஏன்னா ஜான் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மந்த் எண்ட்ல நல்லா லோட் ஆனிச்சு. டெஃபினட்டாக உங்களுக்கு மார்ச்சுமே வந்து நிறைய லோட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப டிமாண்ட் இருக்குதா? எஸ், இப்போ வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் நிறைய இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஷிப்பர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய மூவ்மெண்ட் பண்றாங்க. நிறைய வந்து இதில் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக மார்ச்ல வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். உங்க ரீஜன்ல நீங்க எந்த தெஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே பார்க்கலையா? ரீசெண்ட் டைம்ல வந்து நாங்கள் இந்த 2026 அண்ட் 2025 லாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான தெஃப்ட் கேஸும் நடக்கல. ஸோ கரெக்டாக பிளேஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள்ஸ், கரெக்டாக சீல்லாம் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஸோ சேஃபாக ட்ரக்ஸ் அனுப்புகிறோம். அதனால் வந்து ஸோ உங்களுக்கு வந்து சவுத் ரீஜனில் வந்து ஒரு ட்ரக் வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து டிரைவரே வந்து ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை போய் இறக்குற வரைக்கும் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப பத்திரமா போய் இறக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தெஃப்ட் கேசஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போது உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? ஸோ ஆக்சுவலி ஐ எம் ஹேண்ட்லிங் 90 மெம்பர்ஸ். உங்கள் டீமுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க? எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க டீமை? ஸோ நான் என் டீமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சொல்கிறது, வி ஆர் வெரி ஈக்குவல். ஸோ நான் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்ககிட்டயே கேட்பேன். ஸோ எப்பவுமே வந்து நான் ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் பண்ணுறதில்ல, அவங்க கூட உட்காந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி நம்மளோட எஃப்ஆர்எட் கோர்ஸ்லேயே வந்து வி ஆர் வெரி ஓப்பன். அதனால என்னோட டீம் கிட்ட வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து அவங்ககிட்டேருந்தே கேட்குறேன். ஸோ அதனால அதே மாதிரி ஸோ அப்ரிஷியேஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் டீம். எல்லாருமே எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அப்ரிஷியேஷன்ஸ்க்காக தான் ஓடிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு சேலரி, ஒரு அப்ரிஷியேஷன்ஸ், ஒரு மேனேஜர்ஸ்லேருந்து வர அப்ரிஷியேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட சிஇஓட்டேருந்து வர
அப்ரிஷியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மன் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணுறோம், இன்னும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்ரிஷியேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீமில். ஸோ அவங்களுக்கு சரியான கைடு இருக்கணும், அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கணும். அவங்க கிட்ட இருக்க கம்யூனிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். கோல் அதெல்லாமே நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். உங்கள் ஜேர்னி FR8 கூட எப்படி இருந்துச்சு? ஸோ ஆக்சுவலி 2019 நான் வந்து FR8ல ஜாயின் பண்ணேன். அந்த டைம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேண்டமிக்கில் வந்து எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ நானுமே வந்து 2019 வந்து கோவிட்னால வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த இதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ 2019 தான் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நான் வந்து சேல்ஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணேன் என் கோயம்புத்தூரில். ஸோ சேல்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து ஆன்போர்டிங் பண்ணணும். ஸோ நிறையா வந்து டோலில் ரோட்ஸ்லலாம் ட்ரக்ஸ் போயிட்டு நம்மளோட ஸ்கீம் சொல்லி இந்த கம்பெனியில் அட்டாச் பண்ணிட்டீங்க, FR8ல அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக லோட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆன் டைம் பேமெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அவங்கள நம்ம ஆன்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அப்படி தான் என்னோடய கெரியரை வந்து இங்கே FR8ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸை பற்றி எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இருக்காது ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய டோல்ஸு, நிறையா பார்க்கிங் அங்கெல்லாம் போயிட்டு நான் ட்ரக்ஸ் ஓனர்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட கம்பெனியை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அவங்களெலாம் நிறையா நான் ஆன்போர்டு பண்ணேன். ஸோ 1 இயராக வந்துட்டு நான் வந்து ஒரு டாப் 3 பொசிஷன்ஸில் இருந்தேன் ஆன்போர்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆப்ரேஷன்ஸ் மூவ் ஆனேன். ஸோ கோயம்புத்தூரில் அப்போ வந்து ஆஃபீஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கோயம்புத்தூரில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒருத்தர் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இருந்தோம். ஸோ மொத்தமாக வந்து அதுக்கப்புறம் 4, 8 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இப்போ 90 மெம்பர்ஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி வந்து 24 ஆர்டர்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வீக்லி வந்து நாங்கள் 500+ ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறோம். இங்கே FR8லேயே வந்து நமக்கு ஒரு கோட்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் வெரி அம்பிஷியஸ், ஆர்டினரி பீப்புள் ஹூ கேன் டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ஸோ அதுக்கு நான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நான் இங்கே வரும்போது ஒரு சேல்ஸ் ஆஃபீஸராக வந்துட்டு இப்போ நான் வந்து ஜோனல் மேனேஜராக வளர்ந்துருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இங்கே க்ரோத் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து கம்பெனியும் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்க கம்பெனியில் வந்து FR8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா இங்கே வந்து லேர்னிங்ஸ் இருக்குது. உங்களோட தேவை என்ன, உங்களோட க்ரோத் என்ன அப்படின்ற கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு FR8 வந்து 100% கொடுக்கும். மற்ற கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற நமக்கான டாஸ்க் என்னன்றதை FR8 கிளியராக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இது பண்ணுனா இந்த க்ரோத் இருக்குது அப்படின்றதெல்லாம் FR8ல வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு சாதாரணவங்க இருக்கவங்க கூட எக்ஸ்ட்ரானரியான பொசிஷன்ஸ்க்கு வந்து போக முடியும். அதனால தான் வந்து சேல்ஸ் பர்சனாக இருந்து சேல்ஸ் ஆஃபீஸராக இருந்து ஜோனல் மேனேஜராக வந்து மூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ சார், உங்கள் தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க.